ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எப்படி வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு சின்ன வீடியோவாக மேக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வாழைக்காயில் மட்டும் தான் சமைக்க போகிறேன். இந்த 2 வாழைக்காவே பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க்கெட்டில் வந்து 10 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ஒரு வாழைக்காய் நம்ம வாழை பஜ்ஜி கடையில் வாங்கினாலுமே ஒரு பஜ்ஜியே பார்த்தீங்க அப்படின்னா 8 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி இருக்குது. நமக்கு ஒரு வாழைக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எத்தனை பஜ்ஜி கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வாழைக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து 7லேருந்து 8 பஜ்ஜி வரைக்கும் நமக்கு கிடைக்குது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பாத்திரத்தில் வந்து எல்லாமே வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிவிட்டேன். மேலே இருக்க தோலை மட்டும் லைட்டாக சீவிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்லைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்தேன். பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா 200 கிராம் வந்து 37 ரூபான்னு இருந்துச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பேக்கெட்டுமே நான் போடலை. அதில் வந்து கொஞ்சம் தான் பாதி தான் போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கூலாக ஆகாமல் லைட்டாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டிப்பதம் மாதிரி. நான் வந்து ரொம்பவே கட்டியாக கரைச்சிட்டேன். இதில் வந்து இனிமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதில் முக்கி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு வாழைக்காயிலேருந்து 7 பஜ்ஜி கிடச்சிச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்கல அப்படின்னா நான் கடைசியில் ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பஜ்ஜி வகைகள் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் எது வேணாலும் இது எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாவு மட்டும் ஊற்றிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கூட உப்பு காரம் அது மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அதில் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.